அன்னைக்கு ஒரு நாளுக்கு போயிடுச்சு. அது நேற்று காணாமல் அங்கே முட்டையிட்டது. அது சிட்டுக்குருவி இப்போ பார்க்க முடியலப்பா. அங்கே பறக்குதுல்ல, அது சூப்பராக இருக்கும், அழகா. சிட்டுக்குருவி தான்ப்பா அது. இது ஒரு இனமாக இருக்கும் போல. ஆனால் சிட்டுக்குருவி வேறு கலரில் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக குட்டியாக இருக்கும். இந்த அதில் குஞ்சு பொறிச்சிச்சுல, எவ்வளோ அழகா. தண்ணி மட்டும் நிறைய மூந்து வச்சிருமா, வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்டு போகும். இந்த நாய் விரட்டிக்கிட்டே இருக்கு எல்லாத்தையுமே. குருணையாக வைக்கணும், அப்போ தான் நல்லது. மிக்சியில் கூட அடிச்சுட்டு நான் போகல திங்கிட்டு. அது ரொம்ப நேரமாக இருக்குது, நான் தான் போகல. ஜாலியாக இருக்காங்க. தம்பிகிட்ட போட்டு காட்டணும் செல்ல குட்டி. தண்ணி வந்து பார்த்து வீட்டுல காத்தடியாம தண்ணி ஊற்றி அப்புறமேல இருக்கான்னு தெரியல, தீந்துருச்சா அப்படியே அது பாட்டுக்கு. அவங்க என்னமோ எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் வந்துட்டு இதில் வந்து இப்படி ஜாலியாக விளையாடுது. ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த குருவி. போக தெரியாமல் தேடுது அம்மாச்சி. ஒன்று மேலே ஏறிடுச்சு வெளியில், அப்படி தானே? உள்ளே நிற்கல, அது வெளியே போயிடுச்சு. அந்த மேலே நிற்கிது. அது போக தெரியாமல் தான் அம்மாச்சி பாதை தேடுது. அந்த வந்துச்சு, பாதைகிட்ட வருது, தொட்டு தொட்டு பார்க்குது பாரு. எந்த பக்கம் போகணுன்னு உள்ளே போயிட்டோம், மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிட்டு வாயை வச்சு எடுக்குது பாரு. அந்த இதில் அந்த பாதையை தான் அம்மாச்சி தேடுது. அந்த இருங்க அது பறந்துருச்சு. இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அழகா வந்துருச்சு. எவ்வளோ ஜாலியாக நிற்கிது. இது ஒரு டைம் வந்துருச்சுன்னா நீ அடிக்கடி இதில் வந்துடும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடும். தூரம் மட்டும் சாத்தி விட்றாதீங்க, பாட்டுக்கு உள்ளே போய் விளையாண்டுட்டு வெளியே போட்டோம். அது மூக்கெல்லாம் வச்சு கடிச்சு கடிச்சு பார்க்குது பாரு, எந்த சைடு போகணுன்னு. இந்த பக்கம் வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இவங்கள மேலே பார்க்குது. பிடிச்சி சாப்பிடலாமா அப்படின்னு திட்டம் போடுது. ஐயோ சோ போ, ஐயோ அம்மாச்சி வட்டுடும். பொடி குண்டு பொடி. அப்புறம் எதுக்கு அது போய் ஓடுது? அது பிடிக்கிறதுக்கு தான் அது பண்ணுது. விரட்டுங்க அங்கிட்டு போய் விரட்டுங்க. நம்ம வீட்டு பூனையும் நம்ம வீட்டு நாயும் அவ்வளோ வேலை பண்ணுன்னு பாருங்க. சோ போய் குச்சியில் ஒரு அடி போடுங்க மண்டையில். இந்தா நிற்கிதுங்க மேலே. அதில் தவறதுக்கு தான் பார்க்குது. திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏய் அதில் போக முடியாத, எப்படி போகுது? ஓ அப்படி அதில் எடுத்தாச்சா கம்பிய? ஏய் ருத்ரா போ. இதையாச்சும் வெளியில் விரட்டி விடுவோம். பறந்து ஓடிடுச்சு.